அன்பு நெஞ்சங்களே வணக்கம். அண்மையிலே சில தினங்களுக்கு முன்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமாகிவிட்டார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஒரு சில திரைப்படங்களுக்கு கவிஞர் மு. மேத்தா அவர்கள் திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கிறார். அத்தகைய பாடலில் ஒரு சில பாடல்களை நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வேறு இன்னொரு காணொலியிலையும் அந்த மாதிரியான பாடல்களை மேத்தா எழுதிய புரட்சி கலைஞர் நடித்த பாடல்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி ரமணா திரைப்படத்தில் அவர் கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதிய அந்த பாடல், வானமதிரவே பானம் வெடிக்கலாம் ரோசி ரோசி, வாழ்வு மகிழவே பாடம் படிக்கலாம் யோசி யோசி, மின்மினி என கண்மணிகளில் ஒளிவிடும் மின்வெட்டு கலகலவென குலுங்கிட வந்து கைகொடு கைகொடு பூங்கொத்து என்கிற ஒரு அற்புதமான வரிகளை கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதியிருப்பார். மண்மேலே தீபங்கள் ஏற்றும் நேரம், மனசெல்லாம் ஒளி வீசும் பாரம்மா, அன்போடு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உலகமெல்லாம் சொந்தங்கள் தானம்மா. இந்த வரிகளை நான் நினைக்கிற பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற அந்த கணியன் பூங்குன்றனாருடைய வரிகளுடைய அந்த சாயல், அதுக்கு நிகரான ஒரு சிந்தனை. அதே போல் கவியரசு நா. காமராசன் அவர்கள் எழுதியிருப்பார், வானத்துக்கு கீழே எல்லோரும் வாழ்கிறோம் என்று சொல்லி. அத்தகைய ஒரு மிகப்பெரிய உலகளாய்ந்த ஒரு சிந்தனை இதிலே நம்ம காண்கிறோம். ஒரு திரைப்பட பாடல்களுக்குள்ளே மிகப்பெரிய சிந்தனைகளை தேக்க முடியும் என்பதை மெய்ப்பித்து காட்டியவர் கவிஞர் மு. மேத்தா. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்தில், வேலைக்காரன் படத்தில், தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம்ங்கிற ஒரு மிக உயரிய ஒரு மத நல்லிணக்க சிந்தனையை தன்னுடைய அந்த வரிகளில் விதைத்திருப்பார். ஒரு கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர். ஆனால் அது எத்தகைய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கவிதை நயமிக்க கருத்து செறிவு மிக்க பாடல்கள் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு அந்த வரிகள் சான்று. அந்த வகையில் இந்த ஒரு துள்ளலோட வானமதிரவே பானம் வெடிக்கலாம் ரோசி ரோசி என்று தொடங்குகிற இந்த பாடலில் இத்தகைய ஒரு சிந்தனையை அவர் தேக்கி இருக்கிறார். தெய்வங்களெல்லாம் கைகோர்த்து கொள்ள பேதம் என் நம் நெஞ்சிலே என்று அவர் சொல்கிற பொழுது, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மத நல்லிணக்க ஒரு கருத்தையும் இதில் விதைத்து செல்கிறார். அதை நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். தவழ்ந்து தவழ்ந்து நதியில் குளிக்கும் மலையை போல துள்ளு, காத்தாடும் பட்டம் போல பறந்து பறந்து பாரு, மணிக்குயிலே சிறகை விரித்து பாடு. அந்த பறவையை போல் நம்ம சிறகை விரித்து இருக்கணுங்கிற அந்த விடுதலை உணர்வை, வேட்கையை அவர் இதில் சொல்கிறார். ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு துள்ளலை, இந்த இளைஞர் சமுதாயத்தினுடைய ஒரு எழுச்சியை தன்னுடைய அந்த பாடல் வரிகளுக்குள்ளே அந்த ஒரு எழுச்சியை, ஒரு மலர்ச்சியை சொல்கிறார் கவிஞர் மு. மேத்தா அவர்கள். புரட்சி கலைஞருடைய அந்த புரட்சிகரமான சிந்தனைகளை உள்ளடக்கிய எண்ணற்ற திரைப்படங்கள். அதில் ரமணா ஒரு உயரிய சிந்தனையை, இந்த லஞ்சத்துக்கு எதிரான ஒரு படிப்பினைகளை இந்த சொன்ன ஒரு திரைப்படம். அவருடைய ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே ஒரு பொதுநல நோக்கோட சிந்தனைகள் இருக்கும். அந்த ஏழை ஜாதி, புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், கூலிக்காரன், இப்படி அவருடைய எல்லா திரைப்படங்களுமே பெருவாரியாக ஒரு மக்களுடைய அந்த அரசியல் சிந்தனைகளோடு சேர்ந்து தான் அது இருக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய கதையாக அது பயணிக்காது. அத்தகைய வகையிலே புரட்சி கலைஞருடைய ஒரு சில படங்களுக்கு தன்னுடைய அற்புதமான பாடல்களை தந்திருக்கிற மேத்தா இத்தகைய வரிகளை நமக்கு இங்கே தந்திருக்கிறார். அந்த வகையில் இன்னொரு பாட்டு, இது ஒரு காதல் பாடல். இதுவும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த படம். இந்த படம் சிறைப்பறவைங்கிற படம். இதில் அவங்க விஜயகாந்தும் ராதிகாவும் நடிச்சிருப்பாங்க. அதில் ஆனந்தம் பொங்கிட பொங்கிட காதல் சலங்கைகள் காதில் ஒலிக்குதடி, மேகங்கள் தாளமும் மேளமும் கொட்டிட ஆடும் இளமையில் தோகை விரிக்குதடி, வான் மலைவோல் துள்ளி வா வா என்று, இந்த வா 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 கண்ணா வா என்று கூட ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருப்பார். அந்த ஒரு கோரஸ் நல்லாயிருக்கும். அந்த குழு லாலி லாலி சுப லாலி லாலி என்று அந்த பாடல் ஒலிக்கும்.
ஆனந்தம் பொங்கிட பொங்கிட காதல் சலங்கைகள் காதில் ஒலிக்குதடி என்ற மிக அருமையான ஒரு திரைப்பட பாடல். இதெல்லாம் ஒரு 85 அந்த மாதிரியான காலகட்டம் 80களிலே ஒலித்த இசைஞானியினுடைய இனிமையான இசையில் கவிஞர் மேத்தானுடைய கவிதை நயமிக்க வரிகளிலே புரட்சி கலைஞருடைய திரைப்படங்களுக்கு அமைந்த பாடல் வரிகள். பூவோடு மஞ்சள் உண்டு எந்நாளும் இன்பம் உண்டு, கண்ணான கண்மணிக்கும் கல்யாண மாப்பிள்ளைக்கும் லாலி லாலி சுப லாலி லாலி என்று மிக அருமையாக ஒரு பாடலை அவர் தந்திருக்கிறார். மாலை இளம் தென்றல் ஆலை மயக்குது, சோலை குயில் வந்து சொல்லும் மொழி எதுவோ, தேரில் உலாவரும் தேவ இசைக்குயில் நேரில் உலாவரும் நேரம் எது இதுவோ, நேரம் அந்தி நேரம் கீதம் வந்து சேரும் என்று மிக அருமையான ஒரு வரிகளை அவர் தந்திருப்பார். அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதில் ஒரு அந்த அந்த தத்தகாரம் தந்தன தனத்தன தனத்தன தன தந்தன தனத்தன என்று மிக ஒரு கடுமையான ஒரு நடையில் போகும். அதுக்கு மிக அருமையாக அந்த வார்த்தைகளை மேத்தா எழுதியிருப்பார். என் மனம் உன் மனம் ஆனது ஒரு மனம், இந்திர பூமியில் இன்னொரு திருமணம், பூ முகமே சுகமே இனி தினம் தினம் என்று மிக லாவகமாக மிக ஒரு கடினமான ஒரு தத்தகாரத்துக்குள்ளே தன்னுடைய அந்த வார்த்தை விளையாட்டை அவர் தந்திருப்பார். ஆடைகள் மூடிய மேனியில் சுயம்வரம், ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் சுகம் பெறும், நான் அருகே வரவோ மனம் உருகிட என்று எழுதியிருப்பார். அதில் ஒரு வரி பாருங்க, என்ன ஒரு கவிதை நயம். வானவில்லை அங்கு காணவில்லை என்று மேகமலைந்திட தேகம்தனில் அணிவே. இது ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதுவார். அந்த வரிகளுக்கு சற்றும் குறைவுபடாத ஒரு கவிதை நயமிக்க வரிகள். கண்கள் உன்னை தேடும், கால்கள் துள்ளி ஓடும். அதுக்கு பின்பு தான் நான் சொன்ன அந்த அந்த தத்தகாரம் மிக கடுமையான ஒரு தத்தகாரமாக. என் மனம் உன் மனம் ஆனது ஒரு மனம், இந்திர பூமியில் இன்னொரு திருமணம், பூ முகமே சுகமே இனி தினம் தினம் என்ற மிக அருமையான ஒரு பாடல். அந்த காலகட்டங்களெல்லாம் ஒரு பொற்காலங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இசைஞானியினுடைய இசை, புரட்சி கலைஞனுடைய அந்த நடிப்பு, மேத்தாவினுடைய அந்த கவிதை வரிகள், இன்னும் சில பாடல்கள். இன்றைக்கி இந்த ஒரு சிறிய ஒரு காணொலிக்குள்ளே நான் 2 பாடல்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் கூட நான் சில பாடல்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் இந்த காணொலியை இப்பொழுது முடிக்கிறேன். இன்னும் இந்த தலைப்பு புரட்சி கலைஞருக்கு கவிஞர் மேத்தாவின் பாடல்கள் என்கின்ற அந்த பொது தலைப்பிலே நான் மீண்டும் என்னுடைய எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடர நான் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.